மூடுபனிக்காடு அத்தியாயம் 21. உனக்கு என்னாச்சு சுஜி? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? லாவண்யாவோட குரல்ல அப்பட்டமான சந்தேகம். சுஜி சொல்ற எதையுமே அவளால நம்ப முடியல. அக்கா, இங்க ஏதோ தப்பா நடக்குது. நான் பொய் சொல்லல. தினமும் நைட் எனக்கு ஒரு சத்தம் கேக்குது. அது வெறும் காத்து சத்தம் இல்ல. இன்னைக்கு அந்த ஹோட்டல்ல. சுஜி பதட்டத்துல வார்த்தைகளை அள்ளி வீசினா. அவ கண்ணுல ஒரு விதமான பயம் தெரிஞ்சது. லாவண்யாவுக்கு பொறுமை போயிடுச்சு. போதும், நிறுத்து சுஜி. முதல்ல நீ எதுக்காக அந்த வருண் கூட சுத்திட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? உன் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? லாவண்யா அடுக்கடுக்கா கேள்வி கேட்டா. சுஜிக்கு அக்கா மேல கோபம் வந்துச்சு. ஏன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாதா? நான் சொல்ல வரத ஏன் நீ கேட்கவே மாட்டேங்கிற? இருக்கலாம், ஆனா அது அளவோட இருக்கணும் சுஜி. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கவலைப்படாத, இனிமேல் அந்த ஃப்ரெண்டும் எனக்கு இல்ல. என்ன நம்பாதவங்கள நான் எதுக்கு கூட வச்சுக்கணும்? சுஜி விரக்தியா சொன்னா. நீ சொல்ற முட்டாள்தனத்தை யார்தான் நம்புவாங்க? நைட்டு சத்தம் வருது, ஊருக்குள்ள ஹோட்டல் இருக்குன்னு கதை விடுற. ஊர்ல இருக்கிறவங்களே அப்படி எதுவும் இல்லன்னு சொல்றாங்க. உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தெரியுது? நீ எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சுஜிக்கு அழுகையே வந்துடுச்சு. ஆனா எனக்கு தெரியுதுக்கா. நான் கேக்குறேன், நான் பாக்குறேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? எனக்கு பயமா இருக்குக்கா. இப்ப என்ன சொல்ல வர? இந்த ஊருக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்றியா? எனக்கு என்னவோ இந்த ஊரை விட்டு போகணும்னு நீ பிளான் பண்ணி பொய் சொல்ற மாதிரி தெரியுது. லாவண்யா நேரடியாவே அட்டாக் பண்ணா. அப்பதான் அகிலா உள்ள வந்தாங்க. என்னம்மா சத்தம் பலமா இருக்கு? வாங்கம்மா, நல்ல நேரத்துல வந்தீங்க. லாவண்யா அவங்கள வரவேற்றா. இந்த ஊருக்குள்ள ஹோட்டல் இருக்குதா இல்லையான்னு இவளுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இவளுக்கு மட்டும் பேயி பிசாசு சத்தோன்னு இல்லாத கதையெல்லாம் கேக்குதான். அகிலா குழப்பமா சுஜிய பாத்தாங்க. ஹோட்டலா? அப்படி எதுவும் கிடையாதே சுஜி. ஏன், என்னாச்சு? போதுமா, இப்ப நம்புறியா? ஊர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாத விஷயம் உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? லாவண்யா கேக்க சுஜி முகம் அப்படியே விளறி போச்சு. ஆனா நான் பார்த்தேன் அக்கா, அங்க மதன் மீனான்னு 2 பேர் இருந்தாங்க அக்கா. சுஜி விடாப்புடியா சொன்னா. திரும்பவும் ஆரம்பிக்காதே சுஜி, லாவண்யா கத்துனா. அகிலா சுஜி தோள புடிச்சுக்கிட்டாங்க. சுஜி, அக்கா இப்ப மசக்கையா இருக்கால்ல, இப்படி பேசி அவளை டென்ஷன் பண்ணலாமா? சமத்து பொண்ணுதானே நீ, புரிஞ்சுக்கோ. சுஜிக்கு எல்லாரையும் பார்க்கவே எரிச்சலா இருந்துச்சு. தன்னை எல்லாரும் பைத்திய மாதிரி பாக்கறத அவளால தாங்கிக்கவே முடியல. நான் சொல்றது பொய் இல்ல, நீ கத்திட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடுனா. லாவண்யா ஒரு பெருமூச்சு விட்டா. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றான்னு புரியலையே. அகிலா அவளை சமாதானப்படுத்திட்டு, இந்தா உனக்காக ஸ்பெஷல் மாங்காய் ஊறுகாய் எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு பைய கொடுத்தாங்க. அப்புறம் வானதிய விசாரிச்சுட்டு கிளம்ப போனப்போ லாவண்யா கூப்பிட்டா. அம்மா, ஒரு நிமிஷம். எனக்கு அம்மா இல்ல, இருந்தா அவங்க கிட்டே கேட்டிருப்பேன். எனக்கு நேத்துல இருந்து ஒரே வாந்தி மயக்கமா இருக்கு. உடம்புல தெம்பே இல்லம்மா. இது எல்லாருக்கும் இருக்கிறதுதான் லாவண்யா, பயப்படாத. அது இல்லாமா, டாக்டர் ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு நல்ல உணவா சாப்பிடணும். ஆனா என்னால எதையுமே சாப்பிட முடியல. குழந்தைக்கு சத்து சேரலன்னா என்ன பண்றது? அகிலா சிரிச்சாங்க. இதுக்கா பயந்த? நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீ கவலைப்படாத. சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. வெளியே வந்த சுஜிக்கு தலை சுத்துறா மாதிரி இருந்துச்சு. நானே கற்பனை பண்றேனா? ஒருவேளை எனக்கு மனப்பிரமை பிடிச்சிருக்கோன்னு அவளுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. அப்படியே நடந்து போனப்போ ஒரு வீட்டு வாசல்ல வருண் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா. அவன்கிட்ட போனா திரும்பவும் சண்டை வருமோன்னு தயங்குனா. ஆனா இந்த ஊர்ல அவளுக்கு இருக்கிற ஒரே ஆள் அவன்தான். சுஜி, வருண் ஆச்சரியமா பார்த்தான். எதுவும் பேசாத, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் பக்கத்துல உட்கார்ந்தா. சாரி சுஜி, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல வருண். நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஊருக்குள்ள விசித்திரமா நடக்குதா இல்ல உனக்கு அப்படி தெரியுதா? நீயும் ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் என் கற்பனையாவே இருக்கட்டும். ஆனா அந்த சபரி மோசமானவன், அது என் கற்பனை இல்ல. நான் உன்னை நம்புறேன் சுஜி. வருண் சொன்ன அந்த ஒரு வார்த்தை சுஜியோட மனசுல இருந்த பாரத்தை அப்படியே இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. நம்மள யாரும் நம்பலன்னா அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் சுஜி. அந்த வலிய அனுபவிச்சதாலதான் சொல்றேன். சுஜி அவனை ஆச்சரியமா பார்த்தா. வருண் பேச ஆரம்பிச்சான். எனக்கு அப்பா இல்ல. 7வது படிக்கும்போதே அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா இன்னொருத்தரை விரும்ப ஆரம்பிச்சாங்க. அவன் ஒரு சைக்கோ. என்னை போட்டு அடிப்பான், மிதிப்பான். எல்லாத்த விட அம்மாவை வழிக்கு கொண்டு வர என்ன அவன் ஆசைக்கு பயன்படுத்திக்கிட்டான். சுஜி அதிர்ந்து போனா. உன் அம்மா கிட்ட நீ சொல்லலையா? சொன்னேன்.
ஆனா அவங்க என்னையும் என்ன சுத்தி இருந்தவங்களையும் நம்பாம அந்த ஆள் பக்கம் நின்னாங்க. அந்த துரோகம் தான் எனக்கு பெரிய வலிய தந்துச்சு. சுஜிக்கு வருண நினைக்கவே கஷ்டமா இருந்துச்சு. ஒருத்தர் நம்பாத வழி 2 பேருக்கும் பொதுவா இருந்துச்சு. கண்ணீர் பெருக சுஜி வருணோட தோள்ல சாஞ்சிக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சுஜி நிமிர்ந்து பார்த்தா. வருண், எனக்கு இப்போ ஒன்னு புரியுது. நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் தான். மத்தவங்க நம்பலன்னு நம்ம உணர்வுகளை பொய்யாக்கிக்க கூடாது. நான் பார்த்ததும் பொய்யில்ல, நீ சொன்னதும் பொய்யில்ல. வருண் முகத்துல ஒரு சிறு புன்னகை தெரிஞ்சது. என்ன நேயர்களே, சுஜியும் வருணும் தங்களோட வலிய பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா அந்த ஹோட்டல் மர்மம் என்ன? லாவண்யாவுக்கு அகிலா கொண்டு வர போற அந்த உணவு அவளோட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்குமா? இல்ல சபரியோட சூழ்ச்சி இன்னும் தீவிரமா போகுதா? மர்மங்கள் தொடரும். Stay tuned for the next episode.